இன்றைக்கி பாக்யலட்சுமி எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாக்யாவோட மாமியார் இனியா பாக்யா எல்லாருமே கிச்சனில் உட்காந்துட்ருக்காங்க. வெளியேருந்து ராதிகா வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வீட்டிலேருந்து கோபி கேட்குறாரு, எங்கே ராதிகா மையுவை பார்க்க போனியே, பார்த்துட்டு வந்தியா, மையு நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எந்த பதில் சொல்லாமல் ராதிகா உடனே மேலே படிக்கட்டு ஏறி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்யாவோட மாமியார், அவன் புருஷன் கேட்குறான், எதனா ஒரு பதில் சொல்கிறாளா பாரு அப்படின்ட்டு, எவ்வளோ திமிரா இருக்கா அவ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இனியா சொல்கிறா, ஆமாம் பாட்டி, நேற்று ராத்திரி தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரூமில் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா ராதிகா தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. உடனே பாக்யோட மாமியார் கேட்குறாங்க, ராதிகா நீனா கோபியோட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, ஏன் அதுக்குள்ளே வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை, நீ மேலே சண்டை போட்டு தான் கீழே வரைக்கும் கேட்குதே அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யோட மாமியார். நீங்கள் மாமனாரோட சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்மியாக தான் சண்டை போடுறேன் அப்படின்னு இவங்க உடனே அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் அவர் கூட எப்போவுமே மாமனார் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்கள் சிடு விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க, வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே எப்படி இருந்தால் நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும், உங்களை தான் நாங்களும் உதாரணமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது பாக்யாவோட மாமியாருக்கு. வாய்க்குள்ளேயே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாக்யாவும் செல்வியும் அப்புறம் இனியாவும். நான் சண்டை போடுறதும் நீ சண்டை போடுறதும் ஒன்றா, உன் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, அதனால தான் நான் சண்டை போட வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு பாக்யாவோட மாமியார் சொல்கிறாங்க. என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, அது வந்து பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஏதோ ஒன்று, ஆனால் அட்டாக்னு ஒன்று வருது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் உடம்பு சரியில்லை, நீங்கள் சண்டை போடாமையாக நிறுத்துறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ராதிகா சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைய பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சரியாக வளர்க்கலை, ஆனால் நான் இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உடனே பாக்யா மாமியார் சொல்கிறாங்க, என்ன திமிர் பற்றியா இவளுக்கு, எப்படி பேசுகிறா, இவளை எப்படி தான் இவ கூட கோபி வாழ போகிறானோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, இந்த பொண்டாட்டி தான் வேணும்ன்ட்டு அவர் கல்யாணம் பண்ணார்ல, அவர் வாழ்ந்துருவார்மா, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்ச உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு பாக்யா வராங்க. அங்கே பார்த்தா ஆளே இல்லை, யாருமே சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் தான் வந்திருக்காரு. சாப்பாடு செஞ்ச சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்குது, எல்லாமே மீந்து போயிடுது. கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க பாக்யா. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு எல்லாமே எடுத்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த வேலைக்காரங்கிட்டலாம் சொல்லிடுறாங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், என்ன நடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம், ஆனால் பாசிட்டிவாக தான் அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் காமிக்கிறாங்க. கோபி வந்து ராதிகாட்ட சொல்கிறாரு, நான் ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறேன், ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா, ஓகே நான் லோன் எடுத்து கொடுக்குறேன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கோபி வேணான்னு அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சரி நீ லோன் எடுத்து கொடுக்குறல, நான் அதை வந்து 6 மாதத்தில் அடைச்சிட்றேன், இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணி நல்லா முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க ராதிகா. அதுக்கப்புறமா ஃபேமிலிகிட்ட இந்த பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக தன்னோட ஃபேமிலி எல்லோரையும் உட்கார வச்சு பேசுகிறாரு கோபி. செழியன், அவங்க அம்மா அப்பா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எபிசோடில் இதை தான் காமிச்சிருக்காங்க. சீரியல் அப்டேட் உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதான் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.